ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் வியாபாரம் அல்லது தொழில் நடத்துவோர் கட்டாயம் தொழில் உரிமம் பெற வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தொழில் உரிமம் பெறுவதற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்து அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. ஊரக பகுதிகளில், குறிப்பாக கிராம பகுதிகளில் இந்த சிறு நிறுவனங்கள், குறிப்பாக இந்த கடைகள், டீ கடைகள் போன்ற திருமண மண்டபங்கள் ஆகியவை, சிறிய அளவிலான உணவகங்கள் ஆகியவை தூங்குவதாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த உரிமம் பெற வேண்டிய, தொழில் உரிமம் பெற வேண்டியது அவசியம். அந்த தொழில் உரிமம் பெறுவதற்கான அந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்து ஏற்கனவே இருந்தாலும் அதனை திருத்தம் செய்து தற்போது தமிழக அரசு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த ஊரக உள்ளாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் சிறிய நிறுவனங்கள் ஆகியவை அமைக்கும் பட்சத்தில் அது சதுரடி அடிப்படையில் அவர்களுக்கான அந்த கட்டணமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணம் என்பது குறிப்பாக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கட்டணம் என்பது சதுர அடியை பொறுத்தவரையில் 500 ரூபாய் குறைந்த அளவு கட்டணமாக இருக்கிறது. சிறிய அளவில் கடையாக இருக்கும் பட்சத்தில் 1500 ரூபாய் வரையில் அவர்கள் அந்த உரிமம் பெறுவதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பெரிய அளவிலான நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 50,000 வரையில் அதிகபட்சமாக அந்த உரிமை பெறுவதற்கான கட்டணம் என்ற அடிப்படையில் அது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் துவங்குவதற்கான அந்த கட்டணமானது நிர்ணயித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி கார்த்தி, தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.